நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இவ்வளோ சம்பளம் மாதம், இவ்வளோ சம்பளம் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இந்த 4 கொஸ்டினுக்கு கரெக்டாக அவங்கவுங்க கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது மீட்டிங்குள்ளே போயிடலாம். வரவங்க அவங்க சொல்லுவாங்க இல்லையா, படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டா படம் புரியும், கதை புரியும். நம்ம ஒரு 10 நிமிஷம் சீனை விட்டுட்டா கூட என்ன புரியாது, படம் புரியாது. எதுக்கு இந்த சீன் இங்கே வந்தது, ஏன் இவன் இப்படி பேசுகிறாங்க, கோவம் நமக்குள்ள கவனிச்சுட்டீங்களா, என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா அந்த டைலாக் இதுக்கு வந்து கோராக வரும். ஸோ இது வந்து நம்ம கோராக கொண்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நீங்கள் இருக்கிறவங்க சொல்லிவிடுங்க, வரவங்க அப்படி மீட்டிங் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த டீம் நீங்கள் யாருன்னு தெரியாது, ஐடி போட்டிங்களான்னு தெரியாது, ஐடி போட போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது உங்களை. பட் இருந்தாலும் நான் உங்களை ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக நான் இங்கே பார்க்குறேன். கேப் பண்ண தலைவர்களாக பார்த்து நிற்கணும்னா பெரிய விஷயம் இல்லையா? ஒரு இடத்துல நீ தலைவன்பா அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடியவங்க யாரும் கிடையாது. பட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கே வந்து நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் உங்களை பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க, ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்க. என் பேர் ஈஸ்வரி, நான் டிப்ளமோ அதேங்கப்பா இது வரைக்குமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க, டீச்சர் ஜாப் எடுத்துருந்தீங்க.